புதையல் வேட்டை பகுதி 3. மர்ம நாணயத்தின் ரகசியம். புதையல் பெட்டியில் மின்னும் பொக்கிஷங்களுக்கிடையில் ஒரு நாணயம் இருந்தது. அதில் புதிரான சின்னங்கள் வெட்டப்பட்டு இருந்தது. உடனே லியோ, இந்த நாணயம்தான் நிச்சயமாக புதையலுக்கான வழிகாட்டியாக இருக்கணும் என்று கூறினான். மறைவின் ரகசியம். டோபி நாணயத்தை ஆராய்ந்து பார்த்து இதுதான் நம்மை அடுத்த புதையலை தேட அழைத்து செல்லும் என்று கூறினான். அவர்கள் அடுத்த பயணத்தை தொடங்கினர். காடு மழை ஆறுகளை கடந்து செல்ல வேண்டிய நிலை வந்தது. ஆற்றின் சவால். அவர்கள் வழியில் ஒரு பெரிய ஆற்றினை கண்டனர். இதை எப்படி சமாளிக்க என்று சாரா கவலையுடன் கேட்டால், உடனே டோபி பக்கத்துல இருந்த மரக்கட்டைகளை கொண்டு வந்து அவற்றை அடுக்கி வைத்து ஒரு தற்காலிக பாலம் அமைத்தான். இப்போதைக்கு இதில்தான் நாம் போகணும், பார்த்து ஜாக்கிரதை என்று கூறினான். மாயவரின் தோற்றம். அனைவரும் பாலத்தை கடந்து செல்லும் போது எதிரில் ஒரு மாயவன் அங்கு தோன்றினான். அந்த மாயவன் சிரித்து கொண்டே, இந்த பாலத்தை கடக்க முடியாது யூத், அப்படி கடக்கணும் என்றால் நீங்கள் சவால்களை சந்திக்கணும் என்றான். உடனே லியோ, நாங்களும் சவால்களை சந்திக்க தயார் என்று தைரியமாக சொன்னான்.